என் தங்கப்பிள்ளையே, ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளில் உன் வராகி உன்னை சந்திக்கின்றேன். என் தங்கமே, இன்றைய நாள் தேய்பிறை சஷ்டியோடு மங்கள வெள்ளிக்கிழமையும் மாதத்தினுடைய தொடக்க நாளும் சேர்ந்து வந்திருக்கின்றது. என் தங்கமே, ஆங்கில மாதம் இன்று தொடங்கி இருக்கின்றது. இந்த நாளினுடைய தேதியை நீ பார்த்தாலே உனக்கு ஏறக்குறைய இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயலில் மிக பெரிய வெற்றிதான். ஏனென்றால் 1, 2, 3, 4 என்ற இந்த 4 எண்கள் மட்டுமே இந்த தேதியில் இடம்பெற்றிருக்கின்றது. என் தங்கமே, தேவதை எண்களை பார்க்கும் பொழுது மனதிற்குள் எப்படி உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று தோன்றுகின்றதோ, அதுபோலத்தான் இது போன்ற எண்களை காண்பதும் உன் மனதிற்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கின்ற அத்தனை உறுதி நிலைப்பாடையும் கொண்டு வந்து சேர்க்கும். என் பிள்ளை, இந்த நாள் மங்களகரமான நாள், முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி நாள். என் பிள்ளை, உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் விடுத்து இன்று தெய்வத்தின் மீது உன்னுடைய பாரத்தை போட்டு உன்னுடைய செயல்கள் எல்லாவற்றையுமே நீ நல்லபடியாக தொடங்க வேண்டிய நாள். என் தங்கமே, வாழ்வில் சாதனை படைத்த எல்லோருக்குமே நீ எப்படி சாதனை படைத்தாய் என்று கேட்டோம் என்றால், சொல்லும் பொழுதே அவர்கள் தொண்டையை அது அடைத்து விடும். ஏனென்றால் பெரிய பெரிய சோதனைகள் எல்லாம் நிச்சயமாக இருந்திருக்கும். சோதனைகள் இல்லாமல் இங்கு சாதனைகள் என்பது இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே. அதனால் ஒவ்வொரு நாளிலும் நீ தொடங்கும் பொழுது என்ன நடந்தாலும் இன்றைய நாள் நமக்கான நாள், நமக்காக மட்டுமே விடிந்திருக்கின்றது என்ற சந்தோஷத்தோடு நீ தொடங்க வேண்டும். இன்று இந்த வெள்ளிக்கிழமை என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான நாளாக இருக்கப் போகின்றது. வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டாய் என்றால் இந்த உலகத்திற்கே நீ முன்னுதாரணமாக வாழ வேண்டும். அதற்காக எல்லோரும் உன்னை பார்க்க வேண்டும் என்று அம்மா சொல்லவில்லை. மற்றவர்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று எண்ண வேண்டும். காசு பணம் தான் முக்கியம் என்றில்லை. உண்மையான அன்பும் பாசமும் இருந்தாலே வாழ்க்கையில் சந்தோஷம் நிலை பெற்று நிற்கும் என்பதனை உன்னை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, விதி என்று ஒன்று இருக்கின்றது. அது உனக்கு தெரியுமல்லவா? என் தங்கமே, அது முதலில் உனக்கு நீயே உருவாக்கி கொள்வதுதான். உன்னுடைய விதியை நீ எப்பொழுது உருவாக்க தவறுகின்றாயோ அப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே தலைவிதியாக மாறிவிடுகின்றது. உனக்கான எதிர்காலத்தை, உனக்கான நிகழ்காலத்தை, நல்ல விஷயங்களை நீ உருவாக்காத பொழுது அவை நடத்தி கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு தலைவிதியாகத்தான் மாறிவிடும். என் தங்கமே, உன்னுடைய திறமைகளை நீ வெளிக்கொண்டு வருவாயானால் இந்த உலகமே உன்னை நிச்சயமாக பார்த்து சந்தோஷமடையும். சின்ன சின்ன மகிழ்ச்சியில் கூட சொர்க்கம் அடங்கி இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள். சிறிதாக இருப்பதனால் பல பேருக்கு அதனினுடைய அருமை தெரிவதில்லை. அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்வது போலத்தான், 1000 கஷ்டங்கள் உனக்கு மனதிற்குள் தேங்கி இருந்தாலும் ஏதோ ஒரு சிறு குழந்தையினுடைய புன்னகை உன்னுடைய ஒட்டு மொத்த மனநிலையையும் மாற்றும். அந்த ஒரு நிமிட புன்னகையில் இருக்கின்ற சந்தோஷம் வேறு எதிலுமே உனக்கு கிடைத்து விடாது. அது உன்னுடைய குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யாருடைய குழந்தையாக இருந்தாலும் ஒரு குழந்தையினுடைய மழலை சிரிப்பு ஒட்டு மொத்தமாக எல்லோருடைய மனநிலையிலும் மாற்றங்களை கொடுக்கும். என் தங்கமே, விதியே என்று படைக்கப்பட்ட உயிர் நீ கிடையாது. இந்த விதியை வென்றிடுவதற்காக நீ படைக்கப்பட்டிருக்கின்றாய். அதனால் எந்த ஒரு செயலையும் நீ துணிந்து செய்ய வேண்டும்.
என் பிள்ளையே, மாதத்தின் முதல் நாள், இந்த மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை, தேய்பிறை சஷ்டி. என் தங்கமே, இந்த நாளில் உனக்கு வெற்றிகள் அமோகமாக குவியப் போகின்றது. இது போன்ற ஒரு நாள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என் தங்கமே, நீ ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புண்ணியம் சேர்த்திருக்க வேண்டும். நேற்று நீ செய்த புண்ணியம் இன்று இந்த விடியலை உனக்கானதான மகிழ்ச்சி நிறைந்த விடியலாக கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. என் தங்கமே, என்ன நடந்தாலும் தளராத இதயம் கொண்டவனுக்கு இந்த உலகத்தில் முடியாது என்று சொல்வதற்கு எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. உன்னுடைய கடமை என்னவோ அதில் உன்னுடைய கவனத்தை செலுத்துவது மட்டும்தான் உன்னுடைய மனது அமைதியாக இருப்பதற்கு ஒரே வழி. அம்மா, பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கவனம் அங்கேதானே இருக்கும் என்று நீ சொல்லலாம். என் தங்கமே, உனக்கென்று ஒரு எல்லையை நிர்ணயித்து கொண்டு உனக்கான ஒரு இலக்கை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கும் பொழுது இடையில் பிரச்சனைகள் வந்தால் என் பிள்ளை, உன்னுடைய கவனம் உன்னுடைய அந்த இலக்கை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும். இடையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நின்று கொண்டு நீ பதில் தந்து கொண்டிருப்பாயானால் அப்படியே அவை உன்னை அழுத்திவிடும். என் தங்கமே, வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மிக பெரிய தவறினை எப்பொழுதும் செய்துவிடக்கூடாது. என் தங்கமே, வாழ்க்கையில் உண்மையாகவே சந்தோஷத்தை விடவும் மன அமைதிதான் மிகவும் முக்கியம். ஒரு தவறை செய்து அந்த சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று நினைப்பாயானால் அந்த ஒரு நொடி மட்டுமே சந்தோஷம் நிலைத்து நிற்கும். தவறுகள் செய்தவன் ஒரு நாள் நிச்சயமாக மாட்டிக்கொள்வான். அதனால் எந்த ஒரு தவறையுமே, அது சிறியதோ பெரியதோ, செய்வதற்கு முன்பாக பல முறை நீ யோசிக்க வேண்டும். என் தங்கமே, எப்படி வாழ்வான் பார்த்து விடலாம் என்பவர்களுக்கு மத்தியில் நான் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை சுற்றி இருக்கின்ற எத்தனை பேரை நீ இது போன்ற மனநிலையோடு பார்த்திருக்கின்றாய். என் தங்கமே, மற்றவர்களிடம் இருக்கின்ற கெட்ட குணங்களை எடுத்துக்கொள்ளாமல் அவர்களிடத்தில் இருக்கின்ற நல்ல குணங்களை எடுத்துக்கொண்டு அதுபோல தானும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று மட்டும் நீ நினைத்தால் போதும். என் தங்கமே, எத்தனைதான் நீ நன்றாக படித்தாலும் சரி, எத்தனைதான் நீ நன்றாக வேலை செய்தாலும் சரி, உன்னை விட அதிகமாக படிக்கக்கூடியவரோ, உன்னை விட அதிகமாக வேலை செய்யக்கூடியவரோ ஒருவர் இருப்பார் என்பது மட்டும் நினைவில் இருக்க வேண்டும். நம்மை விட்டால் வேறு ஆள் இல்லை என்ற ஒரு பொழுதும் அந்த எண்ணம் உனக்குள் வந்துவிடக்கூடாது. என் தங்கமே, அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இங்கே வாழ்ந்துவிட முடியாது. எல்லோருமே போக்கு காட்டி விடுவார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உன்னால் நிச்சயமாக வர முடியும். ஓரிடத்தில் முடங்கி கிடக்கின்ற சூழ்நிலை உனக்கு இல்லை. உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை உன்னை ஓடச் செய்து கொள். அது மட்டுமல்லாமல் உன்னை போராடச் செய்யும். என் தங்கமே, நன்றாக யோசித்துவிட்டு ஒரு செயலை செய்ய தொடங்கும் பொழுது நீ செவிடனாக மாறிவிட வேண்டும். ஏன் தெரியுமா? ஏனென்றால் எந்த ஒரு செயலையுமே நீ நல்லபடியாக தொடங்கும் பொழுது உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகமாக இருக்கும். இவரால் எப்படி முடியும்? இவர்கள் இதை செய்து விடுவார்களா? நாமும் வேடிக்கை பார்ப்போமே என்றுதான் கேலி சொற்கள் வந்து விழுமே தவிர நீ செய், உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்வதற்கு மிகவும் குறைவான வாய்கள் மட்டுமே வெளியில் வரும். அதனால் நீ செவிடனாக இருப்பது மிகவும் நல்லது. என் தங்கமே, தன்னம்பிக்கை என்ற ஒன்றை உன்னிடம் இருந்து சீர்குலைக்கும் மிக பெரிய நோய் உனக்குள் இருக்கின்றது. அந்த நோய்தான் உனக்குள் இருக்கின்ற அந்த பயம். என் தங்கமே, அதை போக்குவதற்கு ஒரே ஒரு மருந்து தைரியம் மட்டும்தான். இந்த தைரியத்தை எப்பொழுதுமே உனக்குள் வைத்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு செயல்களையும் நீ வெற்றிகரமாக செய்ய வேண்டும். பயம் இருந்தால் எல்லாமே அப்படியே அடியோடு மடிந்து போகும்.
என் தங்கமே, தெய்வத்தின் துணை உனக்கு இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு எல்லா செயல்களையும் நீ நம்பிக்கையோடு செய்து இன்று உனக்கான விஷயங்களை நீ வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.